குட் ஈவினிங் டு ஆல். இது டியூஸ்டே ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். புது வீட்டில் ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கிச்சன் ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. ரூம் அதுக்கப்புறம் ஹால் இது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட்லிக்கு மாவு இல்லை, ஸோ அது மட்டும் அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைக்குமான்னு டவுட்டோடு தான் அரைச்சிருந்தேன். பட் நல்லா அரைஞ்சி வந்திருந்தது. ஸோ மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னருக்கு எல்லா வெஜிடபிளும் சேர்த்து குருமா ரெடி பண்ணிவிட்டு அது கூட சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். ஏன்னா அருண் வந்ததும் கீழே வாக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வெளியே எங்கேயுமே போகல. திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது அப்படியே போயிட்டு இருந்தது. பாப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல வீட்டுக்குள்ளேயே இருந்தால். ஸோ அதனால தான் கீழே வாக்கிங் மாதிரி போயிருந்தோம். கீழே போனால் ஒரு 9 மணிக்கெல்லாம் அவ்வளோ அமைதியாக இருந்தது. எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வர வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடை மட்டும் இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதுதான் கைஸ்.